ஹை கோட் லாக். இப்போ நம்ம வந்து ஒரு மினி ப்ராஜெக்டை ஷாப்பிங் கார்ட் கோர் பிஹெச்பி அரே புஷ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ ஒரு அமேசான் மாதிரி வெப்சைட்லனா எப்படி ஷாப்பிங் கார்ட் ஒர்க் ஆகுதுன்னா, ஷாப்பிங் கார்ட் பாருங்கள், ஆட் டு கார்ட்னு கொடுக்குறேன். கோ டு கார்ட்னு கொடுத்தோன்னே 2 ஐட்டம்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு ஐட்டம் இங்கே ஆட் பண்ணுறேன். கோ டு கார்ட் இப்போ 3 ஐட்டம்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இது எப்படி ஆட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு இது ஆட் ஆகிருக்கு, அடுத்தது இது. நம்ம அரே புஷ் செஞ்சு பார்த்தப்ப இப்படி தானே அது ஒவ்வொரு ஐட்டம்ஸாக ஆட் ஆகிட்டே வரும். அரே பாப்பில் ரிமூவ் ஆகிட்டே வரும் மேலே இருந்து. ஸோ இது லாஜிக் படி யோசிச்சு பார்த்தா அரே புஷ் அப்படிங்கிற ஒரு அரே வச்சு நம்ம இதை பண்ண முடியும்னு தோணுதுல. ஸோ இது ஒரு பேசிக்காக ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் கேஸை வச்சுட்டு நம்ம இந்த ஷாப்பிங் கார்ட் ஆடிங் ஆஃப் ஐட்டம்ஸ் மட்டும் செஞ்சு பார்ப்போம். இப்போ வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு தேவை 2 அரே. ஏன்னா நமக்கு வந்து அரே புஷ்ஷோட சின்டாக்ஸ் நமக்கு தெரியும். அரே புஷ் சின்டாக்ஸ் இதுதான். என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு அரே இருக்குது. அந்த அரே அப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிற வேல்யூஸ். ஸோ அதுவும் ஒரு அரே அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, கார்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள், இன்சுலேஷன் எம்டி அரே. அதான் அதுக்கு வந்து நான் வந்து $கார்ட் அப்படிங்கிற ஒரு எம்டி அரே க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன் ஆட் பண்ணுறதுக்கு. நம்ம யூசர் மூலயமா ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் add to cart கொடுத்துட்டு $item, $quantity கொடுத்துட்டு இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோன்னா, இந்த எம்டி அரே இருக்குல்ல, இந்த எம்டி அரேவை நம்ம ஃபஸ்ட்டு குளோபலாக டிக்ளேர் பண்ணிக்கணும். இது லோக்கல் வேரியபிளாக இருக்குது. குளோபலாக டிக்ளேர் பண்ணால் தான் நம்மளால் எங்கேருந்து வேணுமோ ஆட் பண்ண முடியும். ஸோ குளோபல் கீவேர்ட் போட போகிறேன். குளோபல் கீவேர்ட் கார்ட் கொடுத்துட்டு $கார்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து இதில் வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன் பேராமீட்டர்ஸாக. ஐட்டம் quantity குவான்டிட்டி கொடுத்துட்டு $quantity குவான்டிட்டி. இப்போ 2 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். நம்ம யூசர் ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணுறத அரேக்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூஸ் எல்லாம். இப்போ தான் நம்ம அரே புஷ் யூஸ் பண்ண போகிறோம். அரே அண்டர்ஸ்கோர் புஷ் இதெல்லாம் வேல்யூஸ்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் குளோபல் வேரியபிளாக இருக்கிற கார்ட்டுக்கு இந்த கார்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, புஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறது. புஷ் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம வேல்யூஸை ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். add to cart product A எவ்வளோனா 2 குவான்டிட்டி. ப்ராடக்ட் B அது வந்து ஒரு குவான்டிட்டி. ப்ராடக்ட் C வந்து 3 குவான்டிட்டி. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். நம்ம வந்து அடுத்து வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எக்கோ பண்ணணும்.
ஓகேவா? இப்போ நம்ம எக்கோ பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்ட் நம்ம எக்கோ பண்ணோம்னா இப்போ கார்ட் வேரியபிள் தானே அந்த அரேயோட வேல்யூஸ்லாம் போய் சேர்ந்துருக்கும். ஸோ அதனால் அதை தான் நம்ம வந்து இப்போ ரெப்ரசன்ட் பண்ணி டாலர் ஃபார் each ஐட்டமில் போட்டு எக்கோ கொடுத்து ஹைஃபன் டாட் டாலர் ஐட்டம் ஹைஃபன் குவான்டிட்டி கொடுத்து டாட் கொடுத்துட்டு இன்ட்டு எவ்வளோ ஐட்டம்ஸ் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சும்மா போடுறதுக்காண்டி நம்ம எக்கோ பண்ணுறோம். டாலர் ஐட்டம் ஐட்டம் குவான்டிட்டி அங்கே இருக்க ஐட்டம் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு எம்டி அரே ஆட் ஐட்டம்ஸ் கொடுத்து அதை ஒரு அரேவாக டிஃபைன் பண்ணி அதுக்குள்ளே வேல்யூஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அரேவை வந்து நம்ம இது அரேவாக பண்ணலினா கூட ஆட் பண்ணலாம் வேல்யூஸாக. பட் நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணி அதை வந்து யூசர் இன்புட் ஆடிங் யூசர் இன்புட் கொடுத்து இது ஒரு நல்ல யூஸ் கேஸாக இருக்கும். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அவுட்புட் வரும். ரன் ஆக மாட்டேங்குது. ஐட்டம் ரன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கு பாருங்க, ஷாப்பிங் கார்ட் கண்டென்ட்ஸ் 2 ப்ராடக்ட் ஏ, ஒரு ப்ராடக்ட் பி, 3 ப்ராடக்ட் சி. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சின்ன யூஸ் கேஸ் வச்சு நம்மளால் அரே புஷ்ஷை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம். ஆட் டு கார்ட் கொடுத்து ஆட் டு கார்ட்டை நம்ம ஒரு கோர் பிஹெச்பி வச்சு நார்மலாக எப்படி நம்ம ஒரு சின்ன லாஜிக்கை வச்சு நம்ம ஒரு வெப்சைட்டோட லாஜிக்கை பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்தோம். இதவே ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம பண்ணோம்னா அமேசான் இது ரெடி ஆயிரும். ஒரு சின்ன லாஜிக் நம்மளால் ஒரு பெரிய ஒரு வெப்சைட்டில் உள்ள சின்ன பார்ட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக்காக வச்சு பண்ணுறது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன யூஸ் கேசஸ் வச்சு பண்ணுறப்ப அரேயோட யூசஸ் நமக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த அரே புஷ்ஷை வச்சு வேறு ஏதாச்சும் யூஸ் கேசஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.